இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கஸ்ட் லெக்சரிங் போஸ்டிங்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கஸ்ட் லெக்சர்ஸ் இன் த ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் அகாடமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கஸ்ட் லெக்சரர் டெம்பரவரி. ஸோ கஸ்ட் லெக்சர் அப்படின்னாவே எல்லாமே வந்து டெம்பரவரி போஸ்ட் தான். ஸோ இந்த டெம்பரவரி போஸ்ட்டுக்கான நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து எத்தனை மாதம் வந்து இந்த டெம்பரவரி போஸ்டிங் வந்து வேலிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் கீழே சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து எத்தனை போஸ்ட், டோட்டலாக ஒரு 15 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 10 விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன், யோகா, ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், அட்வான்ஸ் ட்ரைனிங் அண்ட் கோச்சிங், அப்புறம் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனிசாலஜி, ஸ்போர்ட்ஸ் ஃபிசியாலஜி, சோசியாலஜி, ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இங்கிலீஷ், தமிழ், யோகா, இந்த போஸ்டிங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டெம்பரவரி போஸ்ட், அதாவது கஸ்ட் லெக்சரிங் போஸ்ட் வந்து டோட்டலாக வந்து ஒரு 10 மாதம் வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கன்சல்டேட் பே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 25,000 per month வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே லாஸ்ட் டேட் வந்து இதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து 30/6/2020 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து போஸ்ட் கார்டில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கஸ்ட் லெக்சர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் டேட்டா எழுதி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி பேமெண்ட், கன்சல்டேட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,000 per month வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? செப்பரேட் அப்ளிகேஷன் பர் பேமெண்ட் ஆர் ரெக்யூட் ஃபார் ஈச் போஸ்ட். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட், டெஸ்டிமோனியல்ஸ் எக்ஸெட்ரா வந்து ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ and at the time of joining if selected. If the selected candidate shall produce in original the matriculation or equivalent certificate is proof of date of birth. ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் தான் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 250 rupees வந்து SCSTs வந்து கட்டணும். ஸோ 500 rupees வந்து அதர் கம்யூனிட்டிஸ் வந்து கட்டணும். ஸோ டிடி வந்து த ரிஜிஸ்டர் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, பேயபிள் அட் சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸோ நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, tnpsu.org லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயே இந்த ஒரே பிடிஎஃப்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 30/6/2020 5 PM அங்கே போய் சேர மாதிரி வந்து இது பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்கள் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து 1/7/2020 தான் வந்து கட் ஆஃப் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து த ரிஜிஸ்டர் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, மேலக்கோட்டையூர் போஸ்ட், சென்னை 6,127,000 அப்படிங்கிற போஸ்ட் அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த அளவுக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே பிடிஎஃப்லேயே வந்து கண்டினியூஸாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் பயோடேட்டா வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ பயோடேட்டா ஃபில் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட் டீல்ஸ் வந்து கொடுக்காங்க. கண்டிப்பாக வந்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி ப்ளேஸ் டேட் போட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அகாடமிக் கிரிட்டீரியா பற்றின டீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் கவரில் வச்சு ஸோ அதெல்லாம் அட்டஸ்டட் செல்ஃப் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதர் 11 இன்ஃபர்மேஷன் அட்டாச் செல்ஃப் சர்டிஃபைட் எவிடன்ஸ் வேர் எவர் பாசிபிள். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், அகாடமிக் அவார்ட், டிஸ்டிங்ஷன்ஸ், மெம்பர்ஷிப், ஃபெலோஷிப்ஸ், லேண்ட் பாடி சொசைட்டிஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அதையும் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி என்க்ளோஸ்ட். நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அந்த போஸ்ட் கவரில் வச்சு அனுப்பணும் அப்படின்னா ஒரிஜினல் டிடி ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் பார்ட் 1 பார்ட் 2 2 காப்பி இருக்கு இல்லையா, 2 பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது 3 காப்பீஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் 1 சாஃப்ட் காப்பி இன் சிடி. ஒரு சாஃப்ட் காப்பி வந்து சிடியில் வந்து இமேஜாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சாஃப்ட் காப்பி அனுப்பணும். ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் வந்து 10th மார்க் ஷீட் செல்ஃப் அட்டஸ்டட். ஓகேவா? ஜெராக்ஸ் தான். ஸோ நீங்கள் டிடி மட்டும் தான் ஒரிஜினல் அனுப்பணும், வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் வந்து ஒரிஜினல் அனுப்பிடாதீங்க. ஓகேவா? அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து அட்டஸ்டட். ஓகேவா? செல்ஃப் அட்டஸ்டட். அப்புறம் வந்து ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ அப்போ உங்கள் மற்ற எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் டிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அதையும் சிக்னேச்சர் போட்டுட்டு ஸோ இதையும் நீங்கள் வந்து கூட இது பண்ணணும். ஓகேவா? ஸோ அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கிரெடிட் அப்படின்னு வந்து அதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஸ்பெக்டட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து அது தெரியும். ஓகேவா? ஸோ பண்ணிடுங்க, மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருந்தா போதுமானது. ஓகேவா? ஸோ பிஹெச்டி முடிச்சிருந்தா டிசைரபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அனைத்து போஸ்ட்டுக்குமே வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் MBA 55% மார்க் எடுத்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டீல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ அதேமாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷுக்கான மாஸ்டர் டிகிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், UGC NET இதெல்லாம் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அது நாலேஜ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை படித்து பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. ஆல் த பெஸ்ட். பாய்.